இன்னைக்கு ஒரு ரசம் தாங்க. இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ரசம் தான். அதுவும் பருப்பு ரசம் ரொம்ப சுவையா வைக்க போறோம். இன்னைக்கு எங்க பேத்தி ஐஸ்வர்யாவுக்காக செய்யற அக்கா பேத்தி அம்மாச்சி வச்சா ரசம் ரொம்ப நல்லா இருக்குமா, இன்னைக்கு வந்து அம்மாச்சி வைக்கிற பருப்பு ரசம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்டாங்களாம். சொன்னாங்க. உடனே வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு இப்ப அவளுக்காக ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில பார்த்தா ஆதிராச்சலம் வந்து அம்மாச்சி எனக்கு டிஃபன் சாம்பார் வேணும்னு நைட்டே ஆர்டர் போட்டு போயிட்டாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு டிஃபன் சாம்பார் பண்ணேன் காலையில. மத்தியானம் வந்து பெரிய பேத்தி ஐஸ்வர்யாவுக்காக பருப்பு ரசம் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம பேத்திங்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து ஆசையா கேட்கும்போது நம்மளுக்கும் ரொம்ப ஆசையோட செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இன்னைக்கு நான் வந்து ஐஸ்வர்யாவுக்காக பருப்பு ரசம் செய்கிறேன். இப்போ பருப்பு ரசம் செய்யறதுக்கு சீரகம் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க, 1/4 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், பூண்டு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, வர கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. இதை அம்மியில் வச்சு நுணுக்கி எடுத்துட்டு போறேன். இப்போ பருப்பு ரசம் செய்யறதுக்கு சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இது இருக்கட்டும். இப்போது புளி ஒரு எலுமிச்சை அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். துவரம்பருப்பு ஒரு 50 கிராம், அதாவது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா களைஞ்சிட்டு தண்ணி விட்டு வச்சுருக்கேங்க. இதுலேயே மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இந்த பருப்பு ரசத்துக்கு நெய் விட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சீரக மிளகோடு சேர்த்து ஒரு மிளகாய் நான் நுணுக்கியிருக்கேங்க சின்னதாக. கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது மூடி போட்டு நல்லா வெந்து வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போ பருப்பை 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா குழைய வேகணும். இப்போ குக்கரில் சேர்த்த பருப்பு வெயிட் ஆறிடுச்சுங்க. இப்போது இந்த தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் இருக்க தோலை நம்ம எடுத்துடலாம். புளி ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து நான் கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையுமே இந்த புளித்தண்ணியில் சேர்த்துடலாம். தோல் தனியாகவே வந்துடும் நமக்கு. தக்காளி எல்லாம் எடுத்துட்டோங்க. இதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. வெந்ததால் நல்லா ஈஸியாக கரைக்கிறதுக்கு வருது. இப்போ நம்ம பருப்பு தண்ணி இதில் சேர்த்துடலாங்க. கொஞ்சம் பருப்போடையே விழுந்தாலும் பரவாயில்ல. ஒரு சிலர் வந்து இந்த பருப்பை அப்படியே சேர்த்துருவாங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கடைஞ்சி தான் சேர்க்க போகிறேங்க. இப்போ நான் கொஞ்சம் தெளிய விட்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேங்க. பருப்பு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த பருப்போட அப்படியே ரசத்தில் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாங்க. நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபன் சாம்பார் செஞ்சதால் இதில் சாம்பார் தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சு அதில் கலந்து நைட்டு டிஃபனுக்கு இதை வச்சுக்குவோங்க. இப்போ ரசத்துக்கு நுணுக்கியும் வச்சுருக்கேன். ரசம் தாளிச்சிடலாங்க. இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ ரசம் தாளிக்க கடலெண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சது இதிலே சேர்த்துடலாங்க. கருவேப்பிலை சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க ரசக்கலவை சேர்த்துடலாங்க. ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துருக்கோம். ஒரு காஞ்ச மிளகாய் தட்டி சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரசப்பொடி சேர்க்குறேங்க. எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா நுரைச்சி வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போ ரசம் தாளிச்சு விட்டு கொதி பிடிக்கிற வரைக்குமே நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேங்க. அப்புறம் இன்னொரு சின்ன டிப்ஸுங்க. இந்த ரசம் கொதிச்சு வரும்போது ஃபைனலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த இனிப்பு டேஸ்ட் பிடிக்காது. ஏன்னா இப்போ வர தக்காளிலேயே இனிப்பாக இருக்கு இல்லைங்களா, அதனால் நான் வந்து சேர்க்க மாட்டேன். மைசூர் ரசத்துக்கு நான் சேர்ப்பேன். இந்த ரசத்துக்கு வந்து இப்படியே விட்டுருவேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பருப்பு குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி ரசம்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் பருப்பு போட்டு ஒரு குழம்பு வச்சுருக்கேங்க. கேரட் பீன்ஸ் போட்டு மிளகாத்தூள் போட்டு தான் ஒரு கறி பண்ணியிருக்கேன். கூடவே வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்கேங்க. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலுங்க. ஸ்டவ் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதால மெதுவாக தான் அப்படியே கொதி பிடிச்சி வரும் பாருங்க. அப்போ தான் அந்த ஜீரகம், மிளகு, பூண்டு எல்லாமே வெந்து ரசம் வந்து நல்ல சுவை கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஓரமெல்லாம் நல்லா கொதி பிடிச்சி வருது. ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை
கருவேப்பிலை தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரசம் ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதே மாதிரி ரசம் நல்லா கொதி வந்த உடனே நம்ம வந்து டக்குன்னு மூடி போட்டுருணுங்க. இல்லைன்னா வந்து அந்த ஆவி வெளியில் போகும்போது அந்த வாசமெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஆசையாக என்கிட்ட ரசம் கேட்ட ஐஸ்வர்யாவுக்கு இப்போ நான் பாக்ஸில் எடுத்து வைக்கணுங்க. இந்த குட்டி உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நான் வேறொரு நாள் தான் செஞ்சேங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ரசமெல்லாம் செய்யும்போது இதுக்கு காம்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சரி இதையுமே வீடியோ எடுத்து இந்த ரசம் வீடியோவோடு சேர்த்து கொடுக்குறேங்க. பேபி பொட்டேட்டோ ஒரு 1/2 கிலோ வாங்கி அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு குக்கரில் சேர்த்து 2 விசில் வச்சுக்கிட்டேங்க. அதை வந்து இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தால் 1 விசில் வச்சா போதுமானது. இது கொஞ்சம் பெருசாக இருந்ததால் நான் வந்து 2 விசில் வச்சு நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு ஒரு மசாலா போட்டு பெரட்டுறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கரம் மசாலா கொஞ்சங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. இது எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும். பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்தாலே போதும். அந்த தயிரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சம் ஈரம் இருக்குது இல்லைங்களா, அதிலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா கையில் பெசரி விட்டுறணுங்க. நம்ம கலந்து வச்ச அந்த பேஸ்ட் வந்து உருளைக்கிழங்குல பிடிக்கிற மாதிரி நல்லா கைவிட்டு பெசரிக்கணும். கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் எது வேணால் விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து மறுபடியும் நல்லா கையில் பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாம். இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கலாம். 1/2 மணி நேரம் இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்கு மேலே இருக்க வேண்டாம், ஏன்னா தண்ணி விட்டுரும். இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டேங்க. இப்போ ஒரு நல்ல கெட்டியான கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. பூண்டு ஒரு 6 பல் நல்லா ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்கிட்டேன். பூண்டு நம்ம தோலோடு கூட சேர்த்துக்கலாங்க. பூண்டு இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கு எடுத்து இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கணும். இந்த டைமில் வந்து மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடணுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சே வச்சு இந்த மாதிரி அப்பப்போ பெரட்டி விட்டுட்டே இருக்கணுங்க. நல்லா பெரட்டி விடும்போது தான் நல்லா வந்து நமக்கு கிறிஸ்பாக கிடைக்கும். அதனால் வந்து இடையிடையே பெரட்டி விட்டுக்கணும். ஃபைனலாக நம்ம கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடிங்க. இந்த மாதிரி வறுவல்லாம் ஒரு பயிர் குழம்பு, பருப்பு குழம்பு, ரசம் இதுக்கெல்லாம் வந்து தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த ரசம் வீடியோவோடையே இதையும் சேர்த்து கொடுத்தா உங்களுக்கு யூஸாக இருக்குமேன்னு இதையும் கொடுத்துட்டேங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த பருப்பு ரசம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நிறைய பேர் என்ன போகிற இடத்துலையுமே வந்து அம்மா நீங்கள் செய்கிற பருப்பு குழம்பு தான் நான் செஞ்சேன், தக்காளி குழம்பு தான் பண்ணேன், ஆன்ட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் நம்ம சாதாரணமாக சிம்பிளாக செய்கிறதையுமே கொடுத்தா எல்லாருக்கும் யூஸாக இருக்கும் அப்படின்னா இந்த பருப்பு ரசத்தையும் நான் வீடியோ எடுத்திருக்கேங்க. வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்க. உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க உங்களுக்கும் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் வேணுமாங்க? இந்த லிஸ்ட்டில் இருக்க பொடி வகைகள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க. கூடவே பிரண்ட பொடியும் எங்ககிட்ட கிடைக்கும். தேவைப்படுறவங்க இங்கே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.